அட, நார்த்தங்காய் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க, நார்த்தங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெருங்காயப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, இதயம் நல்லெண்ணெய் 1 பாக்கெட் வாங்கிக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, 1/4 படி அரிசிக்கு 2 நார்த்தங்காய் சரியாக இருக்கும். அதனால் 2 நார்த்தங்காய் நல்லா பெரிய நார்த்தங்காவாக எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா நிறைய ஊற்றிக்கலாம். நெய்யும் கூட நீங்கள் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, பெருங்காயப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் நல்லா பொரியட்டும். பட்டை மிளகா, இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான். லெமன் ரைஸ் நீங்கள் கிண்டும்போது எவ்வளோ போடுவீங்களோ அதே அளவு தான் போடணும். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க அந்த ஜூஸையும் நம்ம இதோட சேர்த்து ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்தோன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் இதோட மிக்ஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழஞ்சிருக்கும். அதனால் சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம நார்த்தங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.